வணக்கம் மக்களே, இன்றைக்கி நோஃபப்ரேட் டே 13 ஏப்ரல் 18 ஆகுது. நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஏஐ மாடல் வந்து உருவாக்கலாம். ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து மாற்றி கொடு நான் கேட்டேன். அந்த ஒரு பொண்ணை வந்து மாற்றி கொடுத்தது. அது ஒரு டீசெண்டான ஃபோட்டோ தான். ஸோ நான் வேறு ஒரு இன்ஸ்டாகிராம் மாடலோடைய ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி நானும் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டீசெண்டான ஒரு டான்ஸ் ஒன்று வந்தது. அதை எடுத்து நான் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஒரு 100 வியூஸ் போயிடுச்சு. பட் யாரும் ஃபாலோ பண்ணல. இன்னொரு வீடியோ டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணி போட்டேன். ஒரு 30 வியூஸ் போயிடுச்சு. பட் ஃபாலோவர்ஸ் வரல. அப்படியாக்காத அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆபாசமான இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி மாற்றி கொடு நான் ஏஐட்ட கேட்டேன். மாற்றி கொடுத்தது. அதை எடுத்து போட்டேன். லைக்ஸ் வந்தது, ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை, எனக்கு வந்து அட்ஜஸ்ட் இங்கஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அடுத்தவனை வந்துட்டு கவர்ச்சி மூலயமா மயக்கி நம்ம பணம் சம்பாதி நினைக்கும் போது அங்கேயே நம்ம தோற்று போய்ட்டோம். அடுத்தவனுக்கு நீ கெடுதல் நினைக்கும் போது அங்கேயே நீ கெட்டு போயிட்ட. புரியுதா உங்களுக்கு? ஸோ அங்கே எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃபியூ டேஸில் நான் ரிலாப்ஸ் ஆக போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் அடுத்தவனை கெடுக்க நினைக்கிறேன். நான் ஒரு ஆபாசமான ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி அடுத்தவங்கிட்ட கொடுத்து அதை நீ பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் பார்த்தியா, அப்போ அங்கேயே நான் கெட்டவனை மாறிட்டேன். ஸோ இதாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா குரூப்பில் இருக்கிற இலக்கம் பார்த்துட்டாங்க, என்ன இந்த பையன் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேன் பண்ணி அமுச்சு விட்டாங்க வெளியில். ஸோ எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்களா, ஒரு ஆபாசம் அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம அசிங்கப்படுறோம். இது நடந்துட்டு இல்லை, உண்மைங்க, நடந்த விஷயம். நான் அசிங்கப்படுறேன், அவமானம் படுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை நான் போகும்போது இதை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ட்விட்டரில் வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வருது, ஆபாசமான ஃபோட்டோஸ் அவ்வளோ இருக்குது, கொட்டி கிடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுடா நோஃபப்பை ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. பேசாமல் டெய்லியும் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு மேசேஜ் பண்ணிட்டு போயிடலாம், ஜாலியாக இருக்கும்ல, அப்படி தான் தோணுது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது யாரா இவன் இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு உங்களுக்கு தோணும். கரெக்ட் தான், நான் ரொம்ப கேவலமான ஆள் தான். சரி, நான் நாளைக்கு பார்க்கலாம் டே 14. பாய்.